புதுச்சேரியில் கடந்த 2 வாரங்களாக கடுமையான வெயிலுடன் அனல் காற்று வீசி வருகிறது. மேலும் பொதுமக்களின் தாகத்தை தணிக்க பல்வேறு அரசியல் கட்சிகள் நீர்மோர் பந்தல் திறந்து மக்களுக்கு உதவிகளை செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் மணிக்கூண்டு அருகே திறக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து இலவசமாக பொதுமக்களுக்கு மோர், தர்பூசணி, நுங்கு போன்ற குளிர்ச்சியான பொருட்களை வழங்கினர். முத்தியால்பேட் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இலவச நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சியில் தொகுதியைச் சேர்ந்த ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் 57ஆம் ஆண்டு கம்பன் விழா 2024 வருகின்ற 10ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதில் 10ஆம் தேதி கம்பன் சிலைக்கு மாலை அணிவித்து நிகழ்ச்சியை உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ராமசுப்பிரமணியன் தலைமை தாங்குகிறார். தொடர்ந்து கம்பன் கழக புரவலரும் முதலமைச்சருமான ரங்கசாமி வரவேற்புரையாற்றுகிறார். தொடர்ந்து புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்து உரையாற்றுகின்றார் என்று குறிப்பிட்டார். அதனை அடுத்து கம்பன் கழகம் வெளியிடும் கம்பராமாயணம் புத்தகத்தை துணைநிலை ஆளுநர் வெளியிட முதல் பிரதியை முதலமைச்சர் ரங்கசாமி பெற்றுக்கொள்கிறார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கம்பன் கழக புரவலர்கள், அறிஞர்கள், கவிஞர்கள், புலவர்கள், பேராசிரியர்கள், தமிழ் அறிஞர்கள் என அனைவரும் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த நிகழ்வு காலை 11:30 மணி. நிகழ்ச்சி அமைப்பு வழக்குரைஞர் திருமிகு திருநாவுக்கரசு ராஜேஸ்வரி அறக்கட்டளை. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரையில் பழமை வாய்ந்த புனித ஜெயராகினி அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 309ஆம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டு புனித ஜெயராகினி அன்னையின் திருக்கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் ஆலய பங்குத்தந்தை பால்ராஜ் தலைமையில் கொடிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு ஆலய கொடிமரத்தில் பெருவிழா கொடி ஏற்றப்பட்டது. இதனை அடுத்து நவ நாட்களில் தினந்தோறும் காலை மாலை திருப்பலிகள் நடைபெற உள்ளன. 13ஆம் தேதி பெருவிழா ஆடம்பர தேர்பவனி நடைபெற உள்ளது. விழாவில் ஊர் பொதுமக்கள், இறை மக்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். நடிகர் அஜித்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு புதுவை அஜித் ரசிகர்கள் சார்பில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கலைவாணன் மற்றும் புதுவை அஜித் ரசிகர்கள் மன்றத்தை சார்ந்த 50க்கும் மேற்பட்டவர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநில அளவில் பள்ளிகளுக்கான யோகா போட்டி தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் கலந்து கொண்ட அருள்ஜோதி வள்ளலார் யோகா மையத்தின் மாணவ மாணவிகள் மண்டல அளவிலான போட்டியில் பல்வேறு பரிசுகளை பெற்றனர். மாணவர்களுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி முதலியார்பேட்டை சமரச சுத்த சன்மார்க் சங்கத்தில் நடைபெற்றது. மடத்தின் நிர்வாக இயக்குனர் கோபி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். இந்நிகழ்ச்சியில் கடலூர் தமிழ்ச்சங்க தலைவர் குழந்தை வேலனார், புதுச்சேரி சன்மார்க்க தலைவர் கணேசன்,
யோகா பயிற்சி ஆசிரியர் ராஜசேகரன், மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். ரெட்டியார்பாளையம் ஸ்ரீ சீரடி சாய்பாபா திருக்கோவிலில் 16ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. விக்னேஸ்வர பூஜையுடன் திருக்கோவில் கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள வாத்தியம், விக்னேஸ்வர பூஜை, 108 சங்கு ஸ்தாபனம், கலச பூஜை, கணபதி ஹோமம், 1008 சகஸ்ரநாமம் மற்றும் 108 சங்காபிஷேகம், கலச அபிஷேகம் நடைபெற்றது. சாய்பாபாவிற்கு அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்று சாய்பாபாவிற்கு மங்கள இசையுடன் பல்லக்கு உற்சவம் நடைபெற்றது. சிறப்பு ஆரத்தி, அன்னதானம் மற்றும் மாலை ஆரத்தி மற்றும் இரவு ஆரத்தி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ரெட்டியார்பாளையம் ஸ்ரீ சீரடி மகாராஜா சாய்பாபா கோவில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். நெட்டப்பாக்கம் கொம்யூன் கரிக்கலாம்பாக்கம் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா பிரம்மோற்சவம் வருகின்ற 10ஆம் தேதி நடைபெறுகிறது. அதனை முன்னிட்டு ஸ்ரீ ஊத்துக்காட்டு மாரியம்மனுக்கு கூழ் படையல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக கரிக்கலாம்பாக்கம் வில்லியனூர் பகுதியில் உள்ள மாஞ்சாலை திடலில் கரகம் அலங்கரித்து ஊரின் முக்கிய சாலைகளின் வழியாக ஊர்வலமாக சென்று திரௌபதி அம்மன் ஆலயத்தை வந்தடைந்தது. அங்கு அம்மனுக்கு கூழ் படையலிட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வருகின்ற 6ஆம் தேதி பகாசூரன் வதம், 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அர்ஜுனன் திரௌபதி திருக்கல்யாணமும் முக்கிய விழாவான தீமிதி திருவிழா வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாட்டினை அறங்காவல் குழு, விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். இதேபோல் தொண்டமானத்தம் ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தால வாழியம்மன் ஆலயத்தில் 6ஆம் ஆண்டு சாகை வார்த்தல் திருவிழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொண்டமானத்தம் கிராமவாசிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி நகர பகுதியான காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சன்னதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சீதா லட்சுமண அனுமன் சமேத ஸ்ரீ கோதண்டராம சுவாமிக்கு 58ஆம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. முன்னதாக ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட சீதா லட்சுமண ஸ்ரீ கோதண்டராம சுவாமி கோவில் உட்பிரகாரத்தில் உலா வந்து ஊஞ்சலில் வைக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படவில்லை. பாரதிய ஜனதா கட்சியில் பாலியல் வன்முறை செய்பவர்களுக்கு மட்டுமே தேர்தலில் நிற்க அனுமதி கொடுத்துள்ளது. இந்தியாவில் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யாத, பெண்களின் வாழ்க்கையை சீரழிக்க கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் இந்த போக்கை புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் மிக வன்மையாக கண்டிக்கிறது.
இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். காரைக்காலை அடுத்த திருப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரேம்குமார். இவர் இந்திய திபெத் எல்லை காவல் படை பிரிவில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதி இந்தியா சீனா எல்லை பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது வீரர் பிரேம்குமார் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு வீர மரணம் அடைந்துள்ளார். இதனையடுத்து மரணமடைந்த வீரர் பிரேம்குமார் உடல் விமானம் மூலம் அவரது சொந்த ஊரான காரைக்காலை அடுத்த திருப்பட்டினம் பகுதியில் உள்ள பிரேம்குமார் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் அஞ்சலி செலுத்தினார். இடையார்பாளையம் ஞானமேடு சப்தகிரி நகரில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சொர்ணா கர்ஷண பைரவர் ஆலயத்தில் குரு பயிற்சியை முன்னிட்டு பரிகார பூஜை சிறப்பு யாகம் மற்றும் திருவோண நட்சத்திரம் மற்றும் புதன்கிழமை இரண்டும் சேர்த்து வரும் சிறப்புமிக்க தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு யாகம் பரிகார பூஜை நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், கலச பூஜை, பலவகை திரவியங்கள் இவைகளால் அபிஷேகம் செய்து எஜமான சங்கல்பத்துடன் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. குரு பெயர்ச்சி பரிகார பூஜையில் பக்தர்கள் கலந்து கொண்டு குரு பகவானின் அருளை பெற்றனர். மேலும் தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு நடைபெற்ற பைரவர் பூஜையில் பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவரின் அருளை பெற்றனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை பைரவ குருஜி சிவஸ்ரீ முத்து குருக்கள் செய்திருந்தார். இதேபோல் அபிஷேகப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் ஆலய 11ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து குளக்கரைக்கு சென்று ஜலம் திரட்டி கரகம் அலங்கரித்து காப்பு கட்டி தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு நேர்த்திக்கடன் தீர்க்க பக்தர்கள் வாயில் அலகு குத்தி வீதி உலா வந்து ஆலயத்தில் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் தொடர்ந்து அன்னதானமும் ஊரணி பொங்கல் இடுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். புதுச்சேரி நகர பகுதியான காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சன்னதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சீதா லட்சுமண அனுமன் சமேத ஸ்ரீ கோதண்டராம சுவாமிக்கு 58ஆம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. முன்னதாக ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட சீதா லட்சுமண ஸ்ரீ கோதண்டராம சுவாமி கோவில் உட்பிரகாரத்தில் உலா வந்து ஊஞ்சலில் வைக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் கோடைக்காலம் தொடங்கி உள்ளதால் கோடை வெயிலிலிருந்து தப்பிக்க பொதுமக்கள் பல்வேறு குளிர்ச்சியான பொருட்களை உண்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி உள்ளாட்சித்துறை சார்பில் அனைத்து கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகங்கள் மூலம் நீர்மோர் பந்தல் அமைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இந்நிலையில் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா ஆணையர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வில்லியனூர் சப் கலெக்டர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரோ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி ஆகியவற்றை வழங்கினார்.
இதேபோல் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களின் தாகம் தணிக்க உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட குண்டுபாளையம், உழவர்கரை, மூலக்குளம், அரும்பார்த்தபுரம் உட்பட பல்வேறு பகுதிகளில் இலவச நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் பாஜக மாநில செயலாளர் உழவர்கரை சரவணன் கலந்து கொண்டு பொதுமக்களின் தாகம் தணிக்க இலவச நீர்மோர், தர்பூசணி, இளநீர் உட்பட பல்வேறு பழச்சாறுகளை வழங்கினார். இதில் திரளான தொகுதி பாஜக நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் சரவணனின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். பாருங்க ஐயா 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 இங்க பாருங்க. புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் வில்லியனூர் தொகுதியின் சார்பில் உத்தரவாகினிபேட் பெட்ரோல் பங்க் அருகில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. வெயிலின் தாக்கத்தால் அவதிப்படுபவர்களுக்கு தண்ணீர் தாகத்தை தீர்க்கின்ற வகையில் மோர் பந்தல் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன் மூலம் அனைவருக்கும் மோர், தர்பூசணி, இளநீர், நுங்கு ஆகியவை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் மாநில நிர்வாகி மாஸ்கோ தலைமை தாங்கினார். மாநில அமைப்பாளர் சிவகுமரன், வில்லியனூர் தொகுதி அமைப்பாளர் அருண், மாநில இளைஞரணி அமைப்பாளர் ரவிவர்மன், முதலியார்பேட்டை தொகுதி அமைப்பாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் ராதாகிருஷ்ணன், சிவகுமார், பேரவையின் அட்மின் கோமதி, வில்லியனூர் மகளிர் அணி தலைவி பரமேஸ்வரி, வில்லியனூர் சுகுணா, முத்துசாமி, திருநாவுக்கரசு, எழிலரசி, சங்கரி, அலமேலு மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மே 1 அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க புதுச்சேரி மாநில மேற்கு மற்றும் கிழக்கு கழகத்தின் சார்பில் மே தின விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகில் நடைபெற்றது. விழாவிற்கு கழக அமைப்பு செயலாளர் ஆறுமுகம் தலைமை தாங்கினார். விழாவில் மேற்கு மாநில கழக செயலாளரும் வில்லியனூர் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தின் தலைவருமான சேகர் மற்றும் கிழக்கு மாநில கழக செயலாளர் முருகன் ஆகியோர் சிறப்புரையாற்றி சுமார் 300க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். விழாவில் கழக நிர்வாகிகள் ரகுபதி, காமாட்சி, கலைவாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக ராமச்சந்திரன், ஜான்சன், முருகன், இளையராஜா, குரு ஆகியோர் வரவேற்று பேசினர். விழாவில் மாநில கழக அணி நிர்வாகிகள் மங்கலட்சுமி, சிவகுமார், பூங்குழலி, சுப்புலட்சுமி மற்றும் கழக நிர்வாகிகள் அண்ணாமலை உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவின் முடிவில் தட்டாஞ்சாவடி தொகுதி செயலாளர் தமிழ்ச்செல்வன் நன்றி கூறினார். திண்டிவனம் இறையனூரில் தமிழ்நாடு ரெட்டி நல சங்கம் சார்பில் தெலுங்கு பாடசாலை துவக்க விழாவை முன்னிட்டு மறைந்த தமிழக முதல்வர் ஓமந்தூர் ராமசாமிக்கு மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து மகளிர் அணியினர் குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தனர். மேலும் தென்னிந்திய ரெட்டி நல சங்க தலைவர் முத்துமல்லா ரெட்டி தெலுங்கு பாடசாலையை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் திருச்சி வேதா பால் மேனேஜிங் டைரக்டர் ரமேஷ், 6 மாநில ரெட்டி நல சங்க வழக்கறிஞர் கிருபாகரன் முன்னிலை வகித்தனர். ரெட்டி நலசங்க மாவட்ட தலைவர் ஆர்எஸ் ராமகிருஷ்ணன் தலைமை வகித்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து தெலுங்கு பாடசாலையில் பயிலும் குழந்தைகளுக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. இதில் திண்டிவனம் சுற்று வட்டார ரெட்டி நல சங்கத்தின் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இங்கே சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் மற்ற படிப்புகளும் இங்கே வானூர் வட்டம் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் குரு பெயர்ச்சியை முன்னிட்டு மேஷ ராசியிலிருந்து ரிஷப் ராசிக்கு பெயர்ச்சியாவதை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு
அதில் பல்வேறு வகையான திரவியங்கள், வாசனை பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், நவதானிய பொருட்கள், தேன், பன்னீர், பால், பழங்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மன் மற்றும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு பால், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் தட்சிணாமூர்த்திக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் திண்டிவனம் வட்டம் ஓலக்கூர் கிராம ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவியங்கள், வாசனை பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், நவதானிய பொருட்கள், தேன், பன்னீர், பால், பழங்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டன. ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு பால், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரால் ஸ்ரீ மௌன யோக தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வெள்ளி கவசத்தில் காட்சியளித்த ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்திக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.